This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. பிரதமர் பேசினது இஸ்லாமியர்கள் குறித்து அல்ல, ஏழைகள் குறித்து. ஆனால் நீங்கள் தப்பாக அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இஸ்லாமியர்களுக்கு அநீதி இழைத்திருக்கிறீர்கள்னு பிரதமர் பேசுகிறார். நிச்சயமா இல்லை. நீங்கள் ஜனவரி மாதம் 2024 அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி என்ன பேசினார் அந்த மாதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் 400 சீட்டு வருவோம்னு சொன்னார். பிப்ரவரி மாதம் குறிப்பாக பட்ஜெட் செஷன் அப்போ என்ன சொன்னார்னா 370 சீட்டு வருவோம்னு சொன்னார். மார்ச்சில் அது இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியாக மாறிச்சு. ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் அது பிஜேபி கட்சியாக மாறிச்சு, பிஜேபி ஆட்சிக்கு வரும்னு சொன்னாங்க. ஆனால் ஏப்ரல் இறுதியில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவாங்க. எருவு மாட்டை எடுத்து கொடுத்துருவாங்க இஸ்லாமியர்களுக்கு, தாலியை கூட பறிச்சு கொடுத்துருவாங்க, சொத்தை பறிச்சு கொடுத்துருவாங்க, இடஒதுக்கீடு பூரா ஓபிசிஎஸ்சி இடஒதுக்கீடு பூரா இஸ்லாமியர்களுக்கு போயிடும். வெளிப்படையாக இஸ்லாமியர்கள் பெயரை பயன்படுத்தினார் திரு நரேந்திர மோடி அவர்கள். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, முதல் கட்ட தேர்தல் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான பேச்சுகள் அதிகரிச்சிருக்கு. முதல் கட்ட தேர்தல் இரண்டாம் கட்ட தேர்தல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க, ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க, வந்துருவோம் ஜெயிச்சிருவோம் நினைச்சாங்க. ஆனால் இரண்டாம் கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு சரிவு தெரிஞ்சிச்சு. 190 சீட்டுல 140 சீட்டு இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்க மதவாத வியூகமா எடுத்தாங்க. அதெல்லாம் நீங்க சொல்றது இல்ல, மெஜாரிட்டிக்கு தேவையான தொகுதிகளை நாங்க ஜெயிச்சிட்டோம்னு திரு அமித்ஷா சொல்லியிருக்காரு. அவர் சொல்லுவாரு, நீங்க இந்த 190 தொகுதிகள்ல பெரும்பான்மை தொகுதி தென்னிந்தியாவில் தொகுதி முதல் 2 கட்டத்திலுமே அதுல பிஜேபிக்கு தனக்கு முடிச்சிருக்கேன். சார் நான் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க சார், நான் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்போ 190 தொகுதிகள் 140 தொகுதிகள் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் முதல் 2 கட்டத்திலே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்போ 400 இலக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதன் பிறகுதான் நல்லா நோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் கட்ட தேர்தலுக்கு பிறகுதான் மோடி தன்னுடைய பேச்சில் மதவாதம் குறித்து பேச ஆரம்பித்தார். இப்போ 3 முடிஞ்சிருச்சு, 4 முடிஞ்சிருச்சு. இந்த 3-4லும் எந்த விதமான எழுச்சியும் இல்லை, அதே தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் அதிருப்தி அதிகமா இருக்கு. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த 4ஆம் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு இந்தியாவில் உள்ள மக்களிடம் மதவாதம் செல்லாது, இந்தியாவில் இருக்கும் மக்களிடம் பெரும்பான்மை மக்களிடம் மதவாதம் எடுபடாது என்கிற உண்மையை புரிந்துக்கிட்டாங்க. இல்ல நீங்க மதவாதம்னு சொல்றீங்கல்ல, ஆனா மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு, காஷ்மீர்ல 370 திரும்ப பெற்றதை மீண்டும் அமல்படுத்தணும், அது மாதிரியான மத அடிப்படையிலான ஷரியத் சட்டங்கள் குறித்து பேசுறதுன்னு சொல்லும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கதானே செய்யுது. அதையே மத அடிப்படையிலான பிரச்சாரம்னு சுருக்குறாங்க எதிர்கட்சிகள்னு திரு அமித்ஷா கேள்வி. அந்த கேள்விகள் எந்த துறையை சார்ந்த ஒரு பெரிய விவாதம் இருக்குல்ல, அவங்க கேட்கக்கூடிய 5 அல்லது 6 கேள்விகள் எல்லாமே மதம் சார்ந்ததா இருக்கு. நாங்க என்ன கேட்கிறோம், வேலை வாய்ப்பு சார்ந்து பேசலாம் வாங்க, இந்தியாவினுடைய பொருளாதார முன்னேற்றம் சார்ந்து பேசலாம் வாங்க, பெண்களின் முன்னேற்றம் சார்ந்து பேசலாம் வாங்க நாங்க கேட்கிறோம். ஏன் 10 வருஷமா சாதிவாரி கணக்கெடுப்பு டேட்டா ரிலீஸ் பண்ணல நாங்க கேட்போம். அதன் குறித்து நீங்க விவாதத்துக்கு வருவீங்களா? நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றோம். அப்போ நாங்க கேட்கின்ற இந்தியாவுடைய உண்மை பிரச்சனைகளுக்கு பேச நீங்க வராம நீங்க மீண்டும் எங்களை டிராப் பண்றதுக்கு நீங்க மதவாதத்தை கையில் எடுத்தீங்கன்னா நாங்க பதில் சொல்ல மாட்டோம். சரிங்களா? இது நேரு காலத்திலிருந்தே நீங்க இதை பண்ணிட்டே இருக்கிறாங்க காங்கிரஸ். நேரு காலத்திலிருந்து இஸ்லாமியர்களை எங்களுக்கு எதிராக நிறுத்தி கொண்டே இருக்கிறார்கள், அதன் மூலமாக அவங்க லாபமும் அடைகிறாங்க. ஆனா இனிமே அது நடக்காது, இஸ்லாமியர்கள் பாஜகவை நம்ப தொடங்கி இருக்கிறார்கள்னு மோடி பேசுறாரு. இல்ல நீங்க என்னன்னா, இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை மக்கள் சண்டை வேணாம்னு நினைக்கிறவங்க, ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே சமத்துவமா வாழணும்னு நினைக்கிறவங்க, அண்ணன் தம்பியா பழகணும்னு நினைக்கிறவங்க ஒரு 10% பிஜேபி காரங்க RSS காரங்க இருப்பாங்க. அந்த காலத்துல இருந்தே, நேரு காலத்துல இருந்தே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணம் இந்தியாவில் உள்ள 90 விழுக்காடு மக்கள் அல்ல, 10% மக்கள் தான். அந்த 10% தான் பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்க. 2014 வளர்ச்சி முன்னேற்றம்னு பேசினதுனால 38% மாறிச்சது, இல்லைன்னா மாறி இருக்காது. அப்போ இந்த உண்மையை நரேந்திர மோடி புரிந்து கொண்டதுனால எங்க நம்ம மதவாதம் குறித்து திருப்பி தீவிரமா பேசினா வரக்கூடிய 5, 6, 7 கட்ட தேர்தல்ல நம்ம தோத்து விடுவோம்னு பயந்து இப்ப சரண்டர் ஆகிறார். இல்ல இப்ப ஏழைகள் குறித்து பேசுறது உங்களுக்கு பதட்டமா இருக்கு? நீங்க ஏழைகள் குறித்து பேசுறீங்கன்னா ஏன் இந்தியாவில வறுமை கோட்டு கீழ் மக்களோட எண்ணிக்கை அதிகரித்திருக்குன்னு சொல்லணும், உண்மையான டேட்டாவை கொடுக்கணும். ஏன் இந்தியாவில் 10 ஆண்டுகள வேலை அதிகரிக்கலன்னு சொல்லணும், எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லணும். நீங்க ஏன் பெண்களுடைய கல்வி சுகாதாரம் முன்னேறலன்னு சொல்லணும், ஏன் இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாடு பின்னாடி இருக்குன்னு சொல்லணும். எல்லாத்தை பத்தி நீங்க பேசணும், வெளிப்படையா பேசணும், உண்மையா பேசணும். அதை பத்தி நீங்க பேச தரதா நாங்க விவாதம் வச்சுக்கலாம். தலைவர் ராகுல் காந்தி கூப்பிடறாருல, உங்களுக்கு தைரியம் இருந்தா விவாதத்துக்கு வாங்க, 1-on-1 டிபேட்டுக்கு வாங்க. எங்க கூட கூப்பிடறாருல தலைவர் ராகுல் காந்தி, வாங்க. இதே நரேந்திர மோடி கூப்பிட்டாரு எனக்கு 2014 டாக்டர் மன்மோகன் சிங் விவாதத்துக்கு வாங்கன்னு, இன்னைக்கு பயப்படுறாரு. அன்னைக்கு இதே மன்மோகன் சிங் தான் சொன்னார், இதே மோடி தான் சொன்னாரு, உங்களுக்கு விவாதத்துக்கு வர முடியல என்றால் புடவை கட்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு நரேந்திர மோடி 2014 டாக்டர் மன்மோகன் சிங்கை பார்த்து. ஆனா இன்னைக்கும் நாங்க கீழ்த்தரமா பேசல. இன்னைக்கும் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் நரேந்திர மோடிக்கு சமமாக கீழ்த்தரமா ஒருபோதும் பேசல. எங்க மாண்புகளை பாதுகாக்கிறோம், என்னதான் இருந்தாலும் நாட்டினுடைய பிரதமர் அவரு, அவரை மாதிரி நாங்க பேசல. நாங்க வெளிப்படையா கூப்பிடுறோம், விவாதத்துக்கு வாங்க, இந்தியாவோட உண்மை பிரச்சனைகளை பேசுவோம்னு கூப்பிடுறோம். வர தயாரா இருக்கிறாங்களா? அப்ப இல்ல, இன்னைக்கு உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் சண்டை வேணாம்னு நினைக்கிறவங்க, இவங்க சண்டை மூட்டியோட முயற்சி பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம்.
This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.